வியூஸ் வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். iQOO Neo 7 iQOO Neo 6ஓட சக்ஸஸர் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ப்ரைஸ்க்கு கொஞ்சம் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் இருக்குது? ஸோ இதில் வந்து 12GB LPDDR5 ரேம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 4X வந்துச்சு, 5 ரேம் இருக்குது. ஸோ அதே 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. சரி, ஓகே. ப்ராசர் வந்து Dimensity 8200 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 870 இருந்துச்சு. அதோட கண்டிப்பாக நல்ல அப்கிரேட் தான். ஸோ நீங்கள் பெஞ்ச்மார்க்ஸ்லேயே பார்ப்பீங்க எவ்வளோ பெரிய அப்கிரேட் இருக்குது அப்படின்ட்டு. ரைட்டு. ஸோ அது தவிர இது 4nm தான், இல்லை 5nm போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அது 4nm ப்ராசஸ் தான். ஓகே. ஸ்க்ரீன் சைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6.78 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே. இதுக்கு எவ்வளோ 6.2 6.62 ஓகே, ரைட், ஓகே. ஸோ அது தவிர மாலி G610 MC6 GPU இருக்குது. பேட்டரியும் இந்த வாட்டி கொஞ்சம் அப்கிரேட் இருக்குது. 5000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. கூலிங்கும் இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேப்பர் சேம்பர் கூலிங் சைஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நார்மலாக அந்த கிராஃபைட் ஷீட்டு அதெல்லாமே அந்த சைஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தோம்னா அன்டூ பெஞ்ச்மார்க் 9 டாப்பில் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அஃபிஷியலாக வந்து 8.9 lakhs கிட்ட போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து 8.4 lakhs மேக்ஸிமம் வருது. ஸோ ROG Phone 5ஓட பெட்டராக இருக்கு. ட்ரிப்ளேட்டோட பெட்டரான பர்ஃபார்மன்ஸு இந்த Neo 6ஓட கம்பேர் பண்ணும்போது Neo 6 எங்க இருக்கு 7.1 lakhs தான் இருக்கு. இது இப்போ இங்க இருக்கு. எல்லாத்தோடையும் பெட்டரு. ஸோ Dimensity 8100 மேக்ஸ் அந்த இருக்குல்ல அது இருக்கு. அதுக்கு மேலே வந்து GTU ட்ரிப்ளேட்டு, அதுவும் ட்ரிப்ளேட் தான். 11T ப்ரோவும் ட்ரிப்ளேட். ஸோ எல்லா ட்ரிப்ளேட்டையும் பீட் பண்ணிடுச்சு. ஓகே. அடுத்தது கீக் பெஞ்சில் ட்ரிப்ளேட் தான் டாப்பில் இருக்கு. ஓகே, அது சிங்கிள் கோரில். ஓகே. ஆனால் Neo 6ஓட பெட்டராக இருக்குது. ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா 870ஓட ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட், அவ்வளோதான். சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் சிங்கிள் கோரில். மல்டி கோரில் டாப்பில் இருக்கு. இதுதான் மல்டி கோரில் தான் டாப், கண்டிப்பாக லீடிங்கில் இருக்குது. இது இப்போ ROG Phone 5ஓட 10Rஓட போக்கோ F4 Neo 6 கண்டிப்பாக. Neo 6 எங்கே இருக்கு? Neo 6ல ஆல்மோஸ்ட் 1000 கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. 800 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கு. வேற லெவல். ஓகே. ஸோ இதெல்லாம் ஓகே. ஆனால் கேமிங்கில் ஏதாவது இது இருக்கா? ஸோ த்ராட்லிங் ஏதாவது பண்ணுறாங்களா? ஹீட்டிங் இஷ்யூஸ் எதாவது இருக்கா? அவங்க வந்து 90 FPS வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம கேமிங்கில் டெஸ்ட் பண்ணுறோம். அது பிஜிஎம்ஐயில் வராது, ஆனால் CODயில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பப்ஜி நியூஸ் டேட்டா அதில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ ரைட், ஓகே ஓகே ஓகே. கேமிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இப்போ iQOO Neo 7ஓட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பேட்டரி இப்போ 62% இருக்குது. மான்ஸ்டர் மோட் ஆனில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வரணும். டெம்பரேச்சர் பார்க்கும்போது 32, 33, 31, சரி 33 கூட இல்லை, 32, 31, 31. டெம்பரேச்சர் 24. ரைட். இப்போ கேம் ஸ்பேஸ் அவங்களோட கேம் லான்ச்சரா? ஆடியோ நல்லா இருக்குது. இது என்ன இருக்குது? பேட்டில் சரி 3 கேம் இருக்குது. ஃபஸ்ட்டு BGMI பார்க்கலாமா? ஓகே. இதில் இது இல்லைல்ல, அந்த FPS மீட்டர் இல்லை. ஏன்னா iQOO கூட iQOO டச் கஸ்டமைசேஷன்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க லான்ச்சில். அது iQOO 11ல் இருந்துச்சுல. ஆமாம், அது மேபி iQOO Neo 6ல் இல்லையா? இப்போ Neo 7ல் வந்து டச் கஸ்டமைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே ஓகே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ ஆடியோ நல்லா லவுடாக இருக்குது. பார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஆனால் HDRல அல்ட்ரா மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்மூத்தில் தான் போட போகிறோம். இதில் 90 FPS மோட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அது வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ண முடியும் கேமிங் இது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் இப்போது இதை மாதிரி செக் பண்ணலாம். டெத் மேட்ச் This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. Clear. ஸ்கர்ட்லாம் போட்டிருக்கான். பியானோ ஸ்கர்ட் போட்டிருக்கான். டேய் அடப்பாவி, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணாங்களா?
கூட பார்க்கலையே பார்ப்போம். அது எங்கடா இருக்கீங்க? சரி ஐயோ சரி என் டீமேட்டா அங்கதான் இருக்கான். நீ இருக்காங்க பக்கத்தில் போட்டான். ஐயோ போட்டுட்டான். சரி ஓகே. அவன் ஆல்ரெடி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் சொல்லாத. நான் தான் ஜெயிச்சிட்டோம். ஐயோ சைடு வச்சுட்டான். சரி ஓகே. 11 12 12 ஐயோ ஏய் எதுவும் பேசுறேன். புல்லட் மட்டும்தான் வருது. ஆளை காணோம். நான் ஏதோ காமெடி The பண்ணிருக்கேன். red team is in the lead. தெரியுது. எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கலாம் பண்ணுறாங்க. எங்கடா இருக்காங்க பிளேயரு? மூணு பேர் வந்துருச்சா? 23 என் டீமில் 3 பேர் தான் இருக்காங்களா? ஒருத்தன் எங்கே போயிட்டாங்க? அப்பாடா போட்டுட்டான். சரி ஓகே. 24 அவன் அப்போலேருந்து படுத்துட்டு இருக்காங்க. எப்படா அவ்வளோ ஹெல்த் போகுது அதுக்குள்ள? இவன் ஹைட் பண்ணுறான். Half of the match is over, and the blue team is in the lead. Killing spree for the blue team. Be careful, you're losing the game. The red team is about to win. 35 ஏன் சாகவே மாட்டேங்கிறான்? 36 ஆயிடுச்சு. நாங்கள் அப்புறம் போட்டுட்டான். ஓகே 38 36 39 ஒரே ஒரு கில். ஒரே ஒரு 37 கொல்லு. அப்பாடா Victory. ஃப்ளூக்கில் ஜெயிச்சிட்டான். 34 35 ஏய் செமையாக இருக்கு. 36 அவ்வளோதான். யூஸ்லி ஃபோனில் 37லாம் டச் ஆகும். 8 minutes ஆயிடுச்சு. ஓகே சார்ஜ் இப்போது 61. பரவாயில்லையே. குவாலிட்டி எவ்வளோ? அல்ட்ரா லோவில் தான் இருக்குது. ஆனால் மீடியம் போட்டால் மேக்ஸ் போகுது. சரி அல்ட்ராவில் போட்டோம். 90 FPS. கரெக்ட்.
டீம்மேட் நினைச்சேன். Enemy UAV spotted. Be advised, hostile hunter-killer drone inbound. Hostile hunter-killer drone inbound. Heads up, team. Enemy UAV spotted. Tango down. எங்க இருக்கான்? ஒருத்தன் கூட பார்க்கலையே இங்க. Be advised, hostile predator missile inbound. டேய் இனிமையாவது வாங்கடா டேய், ஷூட் பண்ணா. சும்மா ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ. சைலன்ஸ் இருக்கான். இவன் வர ஸ்னைப் பண்ணிருக்கான். டேய் Hostile predator missile inbound. அப்படா. என்ன தூக்கி போட்டான்? ட்ரை பண்ணிட்டான். அதுக்குள்ள சுட்டுட்டான். Pick it up, team. பக்கத்துல யாரோ இருக்கான். எங்க? Friendly hunter-killer drone deployed. UAV online. Enemy down. எங்கேயோ இருக்கு ஸ்னைப்பர். ஆனால் எங்கே இருந்தல சின்ன எங்கேயோ ஹைட் பண்ணிருப்பான். லூசு பின்னாடி இருக்கான். இது Hunter-killer drone on standby. Enemy UAV spotted. Hunter-killer drone deployed. UAV online. இந்த மேட்ச் காலி 38. Be advised, hostile hunter-killer drone inbound. போச்சு முடிஞ்சு. சே நான் ஒருத்த கூட ஏய் அதான் இந்த மேப் எனக்கு பிடிக்காது. சரி ஆனால் டெம்பரேச்சர் 37. ஓகே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல. 38. இந்த கேம்லாம் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. சரி அப்போ கென்ஷின்னு சார்ஜ் இப்போ 59. ஸோ 2% கம்மியாச்சு. கென்ஷனில் பார்க்கலாம். செட்டிங்ஸ் பார்த்தா ஹையஸ்ட்டில் தான் இருக்குது. 60 FPS மோஷன் பிளர் ஆஃப். ஸ்மூத்தாக இருக்கணும். பார்க்கலாம். Leave it to me. The campaign begins. ஸ்மூத்தாக இருக்குது. பரவாயில்ல. 8200 ஆக்சுவலி நல்ல சிப் மாதிரி இருக்குது. கேம் கால் இந்த கேம் கூட ஸ்மூத்தாக தான் இருக்குது. There is no escape. Shake it and stir it. Feel the blitz. Shine down. Nice and spicy.
அனிமேஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இல்லையே அந்த பேக் டிஸ்பிளே பேக் பேனல் ஆக்சுவலி கூலாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் 35, 38, 39. அவ்வளோதானா? அவ்வளோதான். இன்னும் iQOO Neo 6 41 போச்சு. இதில் டச்சே ஆகலை 40. அதுவும் கென்ஷனில் ஏதோ ஃப்ரேம் ரேட் ரொம்ப செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பேக்கில் ஆமாம் ஹீட்டே ஆகலை கையில். கம்மி செமையாக பண்ணியிருக்காங்க கூலிங்கு. 41லாம் போச்சு. அது செம கூலிங்காக இருக்குது. சார்ஜ் இப்போது 57 எவ்வளோ 59. சரி 2%. அதுக்கு ஆக்சுவலி நார்மல் தான். ஆனால் இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கூலிங். 30,000க்கு ஒரு நல்ல டீல் தான். கேமிங்க்கு கண்டிப்பாக கேமிங் ஆடுறீங்கன்னா 12GB வாங்கிக்கோங்க. ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ 2GB ஸ்டோரேஜ் கூட இருக்கும். கரெக்டு. 34%. ஸோ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டால் இன்னும். ஓகே, இதான் வந்து iQOO Neo 7ஓட கேமிங் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதற்கு மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.